வேலை அமைப்பு இழந்து போச்சு, என் வேலையெல்லாம் போயிடுச்சு, என் வேலையில் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே போய்விட்டது, அரசு சார்ந்த விஷயங்கள் வேலைகள்லாம் எனக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கையா இப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த 15 தேதிக்கு அப்புறம் அரசாங்கமே நம்மளை அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, அரசு தரப்பாகட்டும் தனியார் துறையாகட்டும் எந்த வேலையாகட்டும் நம்மளுக்கு இழப்பு ஏற்பட்டது அல்லவா, அது திரும்பி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரப்போகுது. இந்த 10ஆம் இடத்துல சூரியனோடு தொடர்பு கொள்ளக்கூடிய கிரகங்கள் சூரியன், புதன், குரு. 15 தேதிக்கு அப்புறம் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் அனைத்தும் உங்களுக்கு சார்பாக அமையப்போகுது. எல்லாம் உங்களுடைய மோட்டிவேஷனும் வேலை சார்ந்த விஷயங்களாகட்டும், வேலையில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகளாகட்டும், குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த கடன் தொந்தரவு, கணவன் மனைவி உறவில் ஏற்பட்டு வந்த ப்ராப்ளம் ஆகட்டும், உடல் சார்ந்த பிரச்சனைகளாகட்டும், எல்லாத்துக்கும் ஒரு முடிவுன்னு ஒன்று வேணுமில்லை. அந்த முடிவு இந்த மாதம் கிடைக்கும். எல்லாமே அப்படியே ஓடிட்டோம். இந்த பிரச்சனை தரக்கூடிய விஷயங்களிலிருந்து இப்போ நாம் விடுபடக்கூடிய காலமாக இந்த மாதம் இருக்க போகுது. 10ஆம் இடத்துல வருகின்ற சூரிய பகவானாலையும் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு புதன் என்று சொல்லக்கூடிய அமைப்பிலையும் 28ஆம் தேதி தான் மாறப்போகிறார். புதன் பகவானும் இடத்தை விட்டு 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்துக்கு வரப்போகிறார் ராசிநாதன். செவ்வாய் பகவான் ஒரு 9ஆம் தேதிக்கு அப்புறம் 11ஆம் இடத்துலேருந்து இடம்பெயர்ந்து இப்போ 12ஆம் இடத்துக்கு வெளியூர் பயணங்கள் செல்றதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். வெளி அலைச்சல் கொஞ்சம் இருக்கும். ஏன்னா 3ஆம் அதிபதி அல்லவா, அவர் 12ஆம் இடத்துல சம்பந்தப்படும்போது வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கக்கூடிய காலம் இந்த மாதத்தில் நிறைய இருக்குங்க. உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது ஜூன் மாத பலாபலங்களை பார்க்க போகிறோம். இந்த 2025 ஜூன் மாதம், இந்த மாதத்தில் கிரகங்கள் அமர்ந்திருக்கும் இடம் சனி பகவான் மீனத்திலையும், காலபுருஷ தத்துவத்துக்கு முதலிடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல சுக்கிர பகவானும் இடம்பெயர்ந்துருவார். சூரிய பகவான் ரிஷபத்திலையும், 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய காலபுருஷத்தில் புதன் குரு சேர்க்கை பெற்றும், 4ஆம் இடம் என்று சொல்ல இடத்துல செவ்வாய் பகவான் அவரும் இடம்பெயர்ந்து சிம்மத்துக்கு இடம்பெறுவதும், 5ஆம் அதாவது சிம்மத்திலே இருக்கக்கூடிய கேது பகவான் அவரும் இடம்பெயர்ந்துட்டார். இதுவரைக்கும் இல்லாத ராகு பகவானுடைய பெயர்ச்சியும் நம்மளுக்கு நடைபெற்றது போன மாதம். அந்த ராகு பகவான் கும்பத்தில் அமர்ந்திருக்கார். இந்த கிரகங்கள் அமர்ந்திருக்கும் இளமையை வைத்து பார்த்து இந்த மாதத்தின் பலாபலங்கள் மேஷம் முதல் மீனம் வரைக்கும் எவ்வாறு இருக்க போதை விரிவாக பார்க்கலாம் பாருங்கள். எனது அன்புள்ளம் கொண்ட கன்னிராசி நேயர்களே, கன்னிராசிக்கு இந்த ஜூன் மாதம் எவ்வாறு இருக்க போகுது? 1/6/2025 முதல் 30/6/2025 வரைக்கும் நம்ம வாழ்க்கை முறை மாறுமா? இறைவன் நம்மளுக்கு கொடுப்பாரா? எல்லாமே மாற்றம் தரக்கூடிய காலமாக ஒரு 2 மாதம் 3 மாத காலங்கள் சபிக்கப்பட்ட காலம் போல் நம்ம வாழ்க்கை தரம் இருந்து விட்டது. இப்பொழுது இந்த மாதத்தில் நிறைய மாற்றங்கள் கிடைக்க போதையா. இதுவரைக்கும் இல்லாத சுக்கிர பகவான் ஒரு 3 மாத காலங்கள் அந்த சுக்கிர பகவான் நம்ம 2ஆம் அதிபதி அவர் தான். 2ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய கன்னி ராசி, அதாவது சுக்கிர பகவான் இதுவரைக்கும் 7ஆம் இடத்துல இருந்தார். அங்கே ராகுவோட இவங்களோட சம்மந்தப்பட்டு ரொம்ப தொந்தரவுலாம் அனுபவிச்சிட்டாங்க. இப்போ 8ஆம் இடத்துக்கு வரார். நேரடி பார்வையாக உடல் தொந்தரவு மட்டும் இருக்கும் சாமி. இந்த மாதம் உடல் தொந்தரவு கொடுக்கக்கூடிய காலமாக இந்த மாதம் திகழும். ராசிநாதன் புதன் 10ஆம் இடத்துல குருவோட ஆதிபத்தியம் என்று சொல்லக்கூடிய புத ஆதித்ய யோகம் என்று சொல்கிற மாதிரி அந்த புத ஆதித்ய யோகத்தை பெற போகிறாங்க. குரு புத ஆதித்ய யோகம் என்று சொல்லக்கூடிய தலைமை பொறுப்பை திருப்பி தரத்துக்கான வாய்ப்புகள். ஐயா எல்லாத்தையுமே இழந்துட்டையா, வேலை அமைப்பு இழந்து போச்சு, என் வேலையெல்லாம் போயிடுச்சு, என் வேலையில் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே போய்விட்டது, அரசு சார்ந்த விஷயங்கள் வேலைகள்லாம் எனக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கையா இப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த 15 தேதிக்கு அப்புறம் அரசாங்கமே நம்மளை அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, அரசு தரப்பாகட்டும் தனியார் துறையாகட்டும் எந்த வேலையாகட்டும் நம்மளுக்கு இழப்பு ஏற்பட்டது அல்லவா, அது திரும்பி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரப்போகுது. இந்த 10ஆம் இடத்துல சூரியனோடு தொடர்பு கொள்ளக்கூடிய கிரகங்கள் சூரியன், புதன், குரு. 15 தேதிக்கு அப்புறம் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் அனைத்தும் உங்களுக்கு சார்பாக அமையப்போகுது. எல்லாம் உங்களுடைய மோட்டிவேஷனும் வேலை சார்ந்த விஷயங்களாகட்டும், வேலையில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகளாகட்டும், குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த கடன் தொந்தரவு, கணவன் மனைவி உறவில் ஏற்பட்டு வந்த ப்ராப்ளம் ஆகட்டும், உடல் சார்ந்த பிரச்சனைகளாகட்டும், எல்லாத்துக்கும் ஒரு முடிவுன்னு ஒன்று வேணுமில்லை. அந்த முடிவு இந்த மாதம் கிடைக்கும். எல்லாமே அப்படியே ஓடிட்டோம். இந்த பிரச்சனை தரக்கூடிய விஷயங்களிலிருந்து இப்போ நாம் விடுபடக்கூடிய காலமாக இந்த மாதம் இருக்க போகுது. 10ஆம் இடத்துல வருகின்ற சூரிய பகவானாலையும் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு புதன் என்று சொல்லக்கூடிய அமைப்பிலையும் 28ஆம் தேதி தான் மாறப்போகிறார். புதன் பகவானும் இடத்தை விட்டு 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்துக்கு வரப்போகிறார் ராசிநாதன். செவ்வாய் பகவான் ஒரு 9ஆம் தேதிக்கு அப்புறம் 11ஆம் இடத்துலேருந்து இடம்பெயர்ந்து இப்போ 12ஆம் இடத்துக்கு வெளியூர் பயணங்கள் செல்றதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். வெளி அலைச்சல் கொஞ்சம் இருக்கும். ஏன்னா 3ஆம் அதிபதி அல்லவா, அவர் 12ஆம் இடத்துல சம்மந்தப்படும்போது வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கக்கூடிய காலம் இந்த மாதத்தில் நிறைய இருக்குங்க.
அதுவும் இல்லை சனி பகவான் 7ஆம் இடத்துல இருக்கார், ராகு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கார். ஓரளவுக்கு பரவாயில்லை. இந்த 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவாலையும் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவாலையும் ஓரளவுக்கு மைனஸிலிருந்து நாம் விடுபடக்கூடிய காலமாக இந்த காலம். திருப்பியும் பழையபடி நாமளை தக்க வைக்கக்கூடிய காலத்தை ஏற்படுத்த போகிறார். பொறுமையோடு நிதானத்தோடு இருக்க வேண்டிய காலம். செல்வங்கள் இருந்து கொண்டே இருக்கும். சுக்கிர பகவானால் அவருடைய ராசிநாதன் அந்த ராசி வீட்டை நேரடியாக பார்க்கறதால, 7ஆம் பார்வையாக அவர் பார்க்கறதால 2ஆம் இடத்துல மனைவியால் ஏற்பட்டு வந்த துன்பமோ இல்லை மனைவிக்கு ஏற்பட்டு வந்த பிரச்சனைகளோ இல்லை உடலில் ஏற்பட்டு வந்த பிரச்சனையாகட்டும், அவையெல்லாம் சரி செய்யக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும். மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் ஏற்பட்டு வந்த ப்ராப்ளம் எல்லாம் இப்பொழுது நீங்கக்கூடிய காலம். நம்மளுக்கு இதுவரைக்கும் தொடர்ச்சியாக இருந்து வந்த பிரச்சனை இப்பொழுது விலகத்துக்கான அமைப்புகள் இப்போ தேடி வருது. அதிகப்படியாக கன்னிராசிக்காரங்களுக்கு மன அழுத்தங்கள் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக குறையறதுக்கான வாய்ப்புகள். இதுவரைக்கும் அரசாங்கம் எனக்கு சப்போர்ட் பண்ணல, அரசியல் சப்போர்ட் பண்ணல, அரசியல் தரப்பில் இருக்கிறவங்களும் சப்போர்ட் பண்ணலாம், இனிமேல் சப்போர்ட் பண்ணுறதுக்கான மாதமாக இந்த மாதம் இருக்கும். வேலை அமைப்புகள் இதுவரைக்கும் இருந்து வந்த தொந்தரவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகிறதுக்கான அமைப்பாக இந்த மாதம் முன்னுக்கு வரும். சூரியன் அங்கே செல்கிற வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். சுக்கிர பகவான் நேரடியாக 2ஆம் இடத்தை பார்க்கறதால வருமானம் இருந்து கொண்டே இருக்கும். ஐயா, மாற்று வழியிலையோ எதனாவது ஒரு ரூபத்தில் நம்மளுக்கு வருமானம் இருந்து கொண்டு குடும்பத்தை நிலைநாட்டக்கூடிய தன்மை ஏற்படும். பயப்பட தேவையில்லை. 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் குருவோட பார்வை வாங்குறதால சுபமாக மாறக்கூடிய காலம். கடன் சார்ந்த விஷயத்திலையும் கொஞ்சம் தொந்தரவுகள் அதிகமாக இருந்தால் அதெல்லாம் கட்டுக்குள்ளே வருகின்ற காலமாகும். சனி என்ன கொடுத்தாரோ அதே தான் இவரும் கொடுப்பார். அதெல்லாம் எந்த மாற்று கருத்துமே இல்லை. சனி பகவான் என்ன கொடுக்குறோன்னு நினைக்கிறாரோ அதை எல்லாம் நல்லதாக கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த நேரத்தில் ராகு பகவானை கிடைக்குது. கேது பகவானோட செவ்வாய் பகவான் சேரத்தால் உடல் தொந்தரவு, தலைபாகம், தலை சார்ந்த விஷயத்தில் கண் பிரச்சனை, முக்கியமாக கண் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். கண்ணாடி போடுற மாதிரி நம்மளுக்கு சூழ்நிலை ஏற்படும். கண்ணில் அடிக்கடி கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் வரா மாதிரியோ இல்லை கண் வீங்கி போகிற மாதிரியோ கண் வலி வதிகரமாகிற மாதிரி வலக்கண்ணும் இடக்கண் வலிக்கின்ற பாக்கியமாக இருக்கும். கால் பாதங்கள் அரிப்பு சார்ந்த விஷயங்கள் இருக்கிறதுக்கான அமைப்புகள் தேடி வரும். இந்த மாதம் சின்ன சின்ன தொந்தரவுகள் இருந்தாலும் நன்மையும் நடைபெறக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்கும். செருப்பு சார்ந்த விஷயங்கள் நாம் போட்டுட்டு தான் போகணும். இந்த நேரத்தில் மிதியடி என்று சொல்கிறோம் இல்லை, காலடி என்று சொல்லக்கூடிய அமைப்பில் நாம் வெறும் தரையில் நடக்கக்கூடாது. 12ஆம் இடத்துல கேது இருக்கிறதால ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் அதிகமாக எடுத்துங்க. ராமநாமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த நேரத்தில் ராமநாதம் சனி பகவானுடைய தண்டனையானா இருக்கட்டும். அந்த ராமநாமம் எவ்வாறு நாம ராம் 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 எப்பொழெல்லாம் ராமநாமம் ஒலிக்கின்றதோ அங்கே அருவ ரூபத்தில் ஆஞ்சநேய பகவான் நம்மளுக்கு உதவி செய்வார். பயப்படவே தெரியல, நீங்கள் பயப்படணும் அவசியமே இல்லை. கன்னிராசிக்காரங்க கண்டகச்சனியாக இருந்தாலும் நன்மையை நடைபெறும். வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும். வேலையில் நிறைய மாற்றங்களை கொடுக்க போகிறாங்க. வெளியூர் மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளுங்கள். வெளியூரில் என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க ஐயானா கண்டிப்பாக ஏற்றுக்குங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனைகள் இல்லை. கணவன் மனைவி உறவில் சற்று சஞ்சலமெல்லாம் இருக்கும். பொறுமையோடு பேசுங்க, உள்ளதை சொல்லுங்கள். முக்கியமாக உள்ளதை சொல்லி வாருங்கள். உங்கள் வாழ்க்கைத்தன்மை உயர்ந்து காணப்படும். பொய்யை மட்டும் சொல்லாதீங்க. ஏன்னா சனி பகவானுடைய தன்மை அவ்வாறு கூறக்கூடிய காலமெல்லாம் ஏற்படும். ஒரு பைக்கு 100 பையாக மாறிவிடும். ஒரே வார்த்தை, தவறோ நல்லதோ ஒரே வார்த்தையில் உண்மையை உணரவிடுங்கள். அதுக்கு நம் வாழ்க்கை தரம் இப்பொழுதல்ல எப்பொழுதும் உயர்ந்து கொண்டே இருக்கும். தன்னிலை மாறாமல் உங்கள் வாழ்க்கை தரம் உயர்ந்து கொண்டு காலக்கூடிய காலமாக இந்த ஜூன் மாதம் இருக்கும். வேலை வாய்ப்பில் இருந்து வந்த பிரச்சனை முழுவதும் விலகக்கூடிய அமைப்பு. ஓரளவுக்கு மைனஸில் இருந்ததெல்லாம் இப்போ திருப்பி ப்ரமோஷன் லெவலுக்கு வர்றதுக்கான காலம் ஏற்பட போகுது. கன்னிராசிக்காரன் கிரகங்கள் அமர்ந்திருக்கும் இடம் 10ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தால் பதவி பறிபோகும்னு, பதவியில் அடுத்த பதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள். அரசியல் வட்டாரத்தில் எனக்கு பதவியே கிடையாது சாமி என்னை எடுத்து போட்டுட்டாங்கன்னா புதிய பதவி பெரிய பதவி கிடைக்கிறதுக்கான காலம் அவர் சென்ற பிறகு தான் தெரியும். எல்லாரும் இருந்து உடனே வேலை வாய்ப்பெல்லாம் உடனே கட்சிச்சு எனக்கு மாறுதல் கண்டிப்பாக மாற்றம் என்பது உண்டு. பயப்படவே தேவையில்லை. எல்லா விதமான பிரச்சனையிலும் நீங்கள் தாங்கி வெளிவரத்துக்கான காலமாக இந்த கண்டகச்சனை காலம், இந்த ஜூன் மாதம் நிலைகளை மாற்றி ஓரளவுக்கு சரி செய்யத்துக்கான அமைப்பாக இந்த மாதம் இருக்கும். கல்வி சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை, வெளியூர் சென்று நான் படிக்க முடியல சுவாமி ரொம்ப கஷ்டமாக தானே, லோக்கல்லே எங்கன்னா இருந்தால் பார்த்து மாற்றிக்க நான் வானனே சொல்லலை. இதுவரைக்கும் கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த பிரச்சனை சுமூகமாக மாறத்துக்கான அமைப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக நாமும் மாற்றிக்கணும். இறைவனிடத்துலேயும் நாடி சென்றால் தான் அதெல்லாம் கிடைக்கும். நாம் இடுகின்ற ஆணைகள் கிடையாது, எதுவுமே கடவுள் கொடுக்கக்கூடிய ஆணையாக நாம் ஏற்றுக்கொண்டு எதையும் நன்மதாக ஏற்றுக்கணும். இதுவும் நன்மைக்கென்று எடுத்துங்க.
உடல் சார்ந்த விஷயங்கள் இது கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். பெரியவங்களானா இருக்கட்டும், மூத்தவர்களாக இருக்கட்டும், நம்ம உடல் சார்ந்த விஷயத்தில் அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலம். சனி பகவானுடைய தன்மை சற்று கூடுதலாக நம்ம கவனத்தை எடுத்துக்கணும். ஏன்னா நேரடி பார்வை இருக்கிறதால சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் விற்காமல் இருந்தால் அதெல்லாம் இப்போ சேல்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக தேடி வருது. வீடு சார்ந்த விஷயத்திலையோ நிலத்திலையோ நாம் விற்காமல் இருந்தால் அதெல்லாம் விற்பனை ஆகக்கூடிய காலம் உருவாகிடுச்சு. அதனால் நிலபலம் சார்ந்த விஷயங்கள், வீடு கட்டாமல் இருந்து கடன் ஆகிட்ட சாமி கடன் கேட்டால் கிடைக்குன்னா கண்டிப்பாக கிடைக்கும். அதெல்லாம் வீடுக்கான அமைப்புகள் எல்லாமே உண்டு. உங்கள் தேர்வுகள் இனி உறுதி செய்யப்படும். வேலை வாய்ப்புகள் மாற்றங்கள் நிறைய கிடைக்கும் ஐயா. மனசு சோர்வாக வச்சுக்காதீங்க. இந்த நேரத்தில் திருப்பியும் பழைய நிலைமைக்கு கொண்டு வாங்க. உங்கள் உயர்வான பாதை எடுத்து செல்லக்கூடிய காலம் இனிதியாக ஆரம்பிக்கின்றது. இது வரைக்கும் சரியான முறையில் இல்லைன்னா இந்த 3 மாதங்கள் இனி ஒன் பை ஒன் எதையும் சமாளிக்கிற அளவுக்கு நம்மளுக்கு கிரகங்கள் மாத கிரகங்களும் கொடுக்கக்கூடிய காலம் வந்துவிட்டது. சூரிய பகவான் நல்ல இடத்துல இருக்கிறதால பயப்பட தேவையில்லை. அதேபோல் புதன் பகவானும் நல்ல இடத்துல குருவோட சம்பந்தப்படுறதால பயப்படணும் அவசியம் இல்லை. சப்போர்ட்டிங் நம்மளுக்கு வெளியாட்கள் மூலியமாக கிடைக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்க போதே பயப்படணும் அவசியம் இல்லை. எல்லாம் இனி நல்லதே நடக்கும் என்று சொல்லக்கூடிய அமைப்பை அந்த வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகராம் என்று சொல்லி வாருங்கள். திருத்தணிகை அல்லது அறுபடை வீடுக்கு சென்று வர உங்கள் வாழ்வில், அது முக்கியமாக திருச்செந்தூர் சென்று வர கன்னிராசிக்காரங்களுக்கு நல்லது நடக்கும். நன்றி, வணக்கம்.